Praise the Lord. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், மனுஷன் சொல்ற கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படியலாம், ஆனால் அது கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு மனுஷன் இருந்து வருகிற கட்டளைகள் நமக்கு நல்லாதான் இருக்கும், ஆனா அவர்கள் சொல்லுகிற கட்டளைகள் எல்லாம் சத்தியத்தின்படி இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு சில கட்டளை அரசாங்கமே பிறப்பிக்குது, எத்தனையோ கட்டளைகள் இருக்கலாம், நாம் அதற்கு எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படியணும். ஆனால் எல்லாமே கர்த்தர் சொல்லுகிறபடி இருக்குதான்னு நம்ம ஆராய்ந்து அதன்படி நாம் நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்ப பாவ செயல்களையே அரசாங்கம் செய்ய சொல்லுது பாருங்க. எத்தனையோ தேசத்துல ஓரினை சேர்க்கை திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த தேசத்தின் சட்டமே சொல்லுது, அதற்கு தடை இல்லை, அதுவும் நீங்க பண்ணலாம்னு சொல்லுது. ஆனால் வேதத்தின்படி, வேதம் நமக்கு கற்பிக்கிறது என்ன, சத்தியம் எதுவோ அதன்படி நாம் நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, நான் சொன்னது ஒரு உதாரணம் தான். இதே போல அநேக கட்டளைகள், எத்தனையோ மனுஷனுடைய கட்டளை வார்த்தைகள் சொல்லலாம், இதை நீ செஞ்சுதான் ஆகணும்னு நம்ம சற்று ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தர் எனக்கு இதை சொல்லியிருக்கிறாரா, நான் வாசிக்கிற இந்த பைபிள் இதை எனக்கு கற்பிக்கிறதா என்று சொல்லி நான் ஆராய்ந்து அதற்கு கீழ்ப்படியலாமா இல்ல கீழ்ப்படிய கூடாதா என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கலாம், படிக்கிற இடமா இருக்கலாம், எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு இருக்கிற முதலாளி ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, ஆனா அது தவறுன்னு தெரிஞ்சும் நாம் அதை செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, அது தவறுன்னு தெரிஞ்சும் நாம் செய்யறோமே என்றால் நம்ம சொல்லலாம், நம்மளுடைய முதலாளிக்கு கர்த்தர் கீழ்ப்படிய சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வசனத்தை மட்டும் நம்ம பார்க்க கூடாது. பாருங்க, இந்த வசனத்துல பேதுரு சொல்லுகிறார், மனுஷர் சொல்ற கட்டளை தான்ப்பா, ஆனால் அந்த கட்டளையானது கர்த்தர் நிமித்தம் இருந்ததுன்னா நீ கீழ்ப்படி அப்படின்னு பேதுரு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பணிபுரிகிற இடத்துல எஜமான் சொல்லுகிற கட்டளைகள் சத்தியத்துக்கு விரோதமா இருக்கிறதா நாம் சிந்தித்து அதற்கு நம்ம கீழ்ப்படிய கூடாதுங்க. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி நாம் நடக்கும் பொழுது மனுஷன் நமக்கு விரோதமாய் செயல்படுவான் தான். ஒரு சில நேரத்துல எஜமானே எழும்புவாங்க, நான் சொல்றத நீ கேட்கல, நம்ம எவ்வளவுதான் அவங்க இடத்துல இல்ல எஜமான் இது தவறுன்னு சொன்னாலும் எஜமான் நமக்கு விரோதமா எழும்புவாங்க தான். ஆனால் கர்த்தர் நிமித்தம் நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மளை விடுவிப்பார், கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். பிரியமானவர்களே, நாம் படிக்கிற இடத்துல நம்ம ஆசிரியர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, ஆனா அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாம இருந்ததுன்னா நம்ம அந்த இடத்துல கர்த்தர் நிமித்தம் நாம் தைரியமாய் நிற்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லி நம்ம நிற்கும் பொழுது ஆண்டவர் நமது தலையை உயர்த்துகிறவர். பிரியமானவர்களே, நம்ம 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோமே என்றால் அங்க சவுலை குறித்தும் யோனத்தானை குறித்தும் நாம் பார்க்கிறோம். பாருங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல தாவீது கோலியாத்தை முறியடிச்சாச்சு, அங்க எல்லாரும் பாட ஆரம்பிக்கிறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொல்லும் பொழுது அங்க சவுளுடைய பார்வை காய்மகாரமாய் தாவீதை பார்க்கிறது. பிரியமானவர்களே, தாவீதை விரோதமாய் பார்க்கிறான். ஆனால் சவுளுடைய குமாரன் யோனத்தானோ அவன் தாவீதை நேசிச்சான். பாருங்க, ஒரு சகோதரனை அவன் பார்க்க ஆரம்பித்தான். பிரியமானவர்களே, அந்த வசனத்திலிருந்து தன்னுடைய தகப்பன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பிக்கிறான். ஆனால் அதே யோனத்தான் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து தாவீதை எப்படியாவது தப்புவிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் இங்க இருக்காத, நீ ஓடி போயிரு, எங்க அப்பா உன்னை கொல்லணும்னு திட்டமிடுகிறார்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் தாவீதுக்கு உதவி செய்கிறான். பிரியமானவர்களே, ஒருவேளை அவங்க அப்பாவுக்கு அவன் கீழ்ப்படியாம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நிமித்தம் யோனத்தான் நிற்கிறான். பிரியமானவர்களே, அவனும் தாவீதும் போட்ட உடன்படிக்கையில அவன் உண்மையா இருந்தான். பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை அவன் எல்லா நேரத்திலையும் அவன் காப்பாற்றுகிறான்.
தன்னுடைய சால்வைய, தன்னுடைய உடுக்கைய, தன்னுடைய ஈட்டி பட்டயம் எல்லாவற்றையும் தாவீதினிடத்துல கொடுத்தான்னு சொல்லி வசனத்துல நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இன்றைக்கு எத்தனையோ அப்பா அம்மா தன்னுடைய பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க, நீ அவங்க வீட்டுக்கு போகாத, நீ அவங்கள்ட்ட பேசாத. ஏன் தெரியுமா? அந்த வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா மற்ற வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா கூட சண்டை போட்டிருப்பாங்க. ஆனா பசங்களுக்கும் ஆசையா இருக்கும், நம்ம அவங்க கூட போவோம், நம்ம அங்க போய் விளையாடுவோம், நம்ம அவங்க கூட நல்லா அன்பா இருப்போம், எல்லாருமே ஒற்றுமையா இருப்போம்னு பசங்களுக்கு அந்த புத்தி வரும். ஆனா பெற்றோர்களுக்கு அந்த புத்தி இருக்காது பிரியமானவர்களே. இன்றைக்கு மனுஷன் சொல்றது கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமா இருக்கிறதா, அதை நம்ம செய்ய வேண்டாம். அவர் நிமித்தம் நில்லுங்க. மனுஷன் நமக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் கர்த்தர் நம்மளுடைய தலையை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். இந்த வார்த்தை நிமித்தம் கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.